உண்மைக்கு தொடர்பில்லாத பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மத்தியில் ஆட்சியை பிடித்தவர் பிரதமர் மோடி என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. கருப்பு பணத்தை கொண்டு வருவேன், ஏழைகளின் வங்கிக் கணக்கில் போடுவேன், வேலைவாய்ப்பை உருவாக்குவேன், விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என மோடி அளித்த ஏமாற்று வாக்குறுதிகளை அனைவரும் அப்படியே நம்பியதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. வள்ளுவன் அறிவுரைக்கு மாறாக நடைமுறை சாத்தியமற்றது என தெரிந்தும் திட்டமிட்டு பொய்களையே சொன்னபோதும் நாட்டு மக்கள் அதை நம்பி நினைத்து எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என்பதையும் முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் கோவையில் பிரச்சாரம் செய்தபோது தமிழகத்தின் பண்பாடு, கலாச்சாரம் தனித்துவம் வாய்ந்தது, தமிழ் தொன்மையான மொழி, உலக அளவில் பிரசித்தி பெற்றது என்ற முக்கியமான பொய்யை பேசியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம் இந்த மதிப்பீடு மனசாட்சியின் வெளிப்பாடுதானா என கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ் மொழிக்கு ஒன்றுமே செய்யாத மோடி தமிழின் தொன்மையை பற்றி பேசியிருப்பது உதட்டளவில்தான் என்றும் தெரிவித்துள்ளது. பாஜக தேர்தல் அறிக்கையில் தொன்மை தமிழ் பற்றி ஒரு எழுத்து கூட இல்லை, மாறாக இந்துத்துவா போற்றும் வேத கலாச்சாரத்தின் குறியீடான சமஸ்கிருதம் பற்றியே குறிப்பிடப்பட்டுள்ளதாக முரசொலி கூறியுள்ளது. பள்ளிகளில் சமஸ்கிருதம் கற்பிக்கப்படும், சமஸ்கிருத ஆராய்ச்சிக்கு நிதி உதவியுடன் கூடிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்றெல்லாம் பாஜக அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ் மொழியை பற்றி மோடி பேசியிருப்பது தமிழ் மக்களை ஏமாற்ற போடும் பொய் வேடம், கபட வேடம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. சமஸ்கிருத வேத கலாச்சாரத்தின் நவீன வடிவமாக ஊர்களின் பெயர்களை மாற்ற பாஜகவினர் ஆர்வம் காட்டுவதாகவும் முரசொலி சாடியுள்ளது. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாததை செய்ய முற்படுவதும் கேடு பயக்கும் என்பதை பாஜக உணராமல் இருப்பது நாட்டுக்கு நேர்ந்த கெட்ட வாய்ப்பு என்பதையும் முரசொலி பதிவு செய்துள்ளது. தன்னிச்சையாக அறிவித்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் தீவிரவாதமும் ஒழியவில்லை, கருப்பு பணமும் குறையவில்லை, ஊழலும் மறையவில்லை, பின் ஏன் அதை செய்தார் என மக்களுக்கும் புரியவில்லை, தெரிவிக்க வேண்டியவர்களுக்கும் புரியவில்லை என முரசொலி சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளது. சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வீதிகளுக்கு வந்ததும் வறுமையும் பட்டினியும் அதிகமானதும் தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் பலன்கள் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. உணவு பழக்கங்கள், ராமர் கோவில், சிறுபான்மையினர் தலித்துகள் மீதான பகை உணர்வு, இந்து கலாச்சார திணிப்பு போன்றவற்றால் கலவரங்கள், படுகொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுகின்றன என்பதையும் பாஜக அனுசரணை இருப்பதால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை என்பதையும் விரோதம், வெறுப்பு அரசியல் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருப்பதையும் முரசொலி தலையங்கம் வேதனையுடன் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை இரண்டாவது சுதந்திர போர் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாக கூறியுள்ள முரசொலி நாளேடு தலையங்கம், மோடி வென்று மக்கள் தோற்றால் இந்தியாவுக்கு கடைசி தேர்தல், அனைத்து தரப்பினரும் கணிப்பது போல் மோடி தோற்றால் இதுவே அவருக்கு கடைசி தேர்தல் என்றும் குறிப்பிட்டுள்ளது.